தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி 200 தொகுதிகளையும் டெபாசிட் இழக்கும். விஜய் போட்டியிடும் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளிலேயே அவருக்கு வெற்றி கிடைக்காது என்று மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரிவித்திருக்கார். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல்களும் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். விஜய் போட்டியிடும் தொகுதிகளிலேயே அவர் வெற்றி பெறுவது கடினம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அக்கட்சி டெபாசிட் இழக்க நேரிடும் என அதிரடியான கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒரு சேனலுக்கு அளித்த பேட்டியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சொன்னது என்னன்னா, சமீபத்திய தேர்தல் தரவுகளின்படி வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரித்திருப்பதை வைத்து அது ஆளும் ஆட்சிக்கு எதிரான அடை என்று பலரும் கணித்து வருகின்றனர். ஆனால் இதனை முற்றிலுமாக மறுக்கும் தராசு ஷியாம், வாக்கு சதவீதத்தை விட அப்சல்யூட் ஓட்டர் கவுண்டர் எனப்படும் உண்மையான வாக்காளர்களின் எண்ணிக்கையே முக்கியம் என்கிறார். 2021 தேர்தலை விட சில தொகுதிகளில் வாக்கு சதவிகிதம் அதிகமாக தெரிந்தாலும் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அரசியல் விஜயனுடைய அரசியல் வருகை குறித்து பேசும்போது 1989 ராஜீவ்காந்தி மற்றும் சோனியா காந்தி ஏற்படுத்திய தாக்கத்தை உதாரணமாகவே காட்டினார். அப்போது அவர்கள் மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்திய போதிலும் அடிமட்ட அளவில் வலுவான கட்டமைப்பு கொண்ட திமுகவே ஆட்சியை பிடித்தது. அதே போல விஜயினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதும் 8 முதல் 12% வரை மட்டுமே இருக்கும் என்றும் இது டெபாசிட் வாங்குவதற்கு தேவையான 16.6% விட குறைவு என்றும் அவர் விளக்குகிறார். திமுக மற்றும் அதிமுக போன்ற நிலைநிறுத்தப்பட்ட கட்சிகளுக்கு இருக்கும் பூத் மேனேஜ்மெண்ட் வலிமை விஜயனுடைய கட்சிக்கு இல்லை என்பது ஒரு முக்கிய பலவீனமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல ஒரு வாக்காளர் வாக்குச்சாவடிக்குள் சென்று சின்னத்தை கண்டறிந்து வாக்களிப்பது வரை அவர்களுக்கு வழிகாட்ட முறையான பயிற்சி பெற்ற தொண்டர்கள் தேவை. இந்த விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் பின்தங்கியே இருப்பதாக தராசு ஷியாம் தனது நேர்காணலில் குறிப்பிடுகிறார். மேலும் திமுகவின் வாக்கு வங்கியில் விஜய் கை வைப்பார் என்ற வாதத்தையும் அவர் நிராகரித்திருக்கார். திராவிட சித்தாந்தம், சமூக நீதி மற்றும் அரசின் நலத்திட்டங்களால் பலனடைந்த வாக்காளர்கள் அவ்வளவு எளிதாக மாற்று கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது அவர் கணிப்பு. குறிப்பாக பெரம்பூர் மற்றும் தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களின் உள்ளூர் செல்வாக்கை மீறி விஜய் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் என்பதே கள யதார்த்தமாக முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது வெறும் நட்சத்திர அந்தஸ்து மட்டுமல்ல, அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் செய்துள்ள பணிகள் மற்றும் கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பு தான். அந்த வகையில் 2026 தேர்தல்களும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் என்பதை தராசு ஷியாம் தெளிவுபடுத்துகிறார். மே 4, 2026 அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வரும்போதுதான் இந்த அரசியல் கணிப்புகளினுடைய உண்மைத்தன்மை முழுமையாகவே தெரிய வரும். ஒருபுறம் கணிப்புகள் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமோ கணிப்புகள் வேறொரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியா நிறைவடைந்த நிலையில் வரும் மே 4 நடைபெற இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைக்காக ஒட்டுமொத்த மாநிலமே தவம் கிடக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 5.73 கோடி வாக்காளர்கள் சுமார் 4.82 கோடி பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். இது சுமார் 85% மேலான வாக்குப்பதிவாகும். தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுவதோடு அந்த அதீத வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமா அல்லது மாற்றத்திற்கான அறிகுறியா என்ற விவாதம் தற்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் தமிழக அரசியலின் இருபெரும் துருவங்களான திமுக மற்றும் அதிமுக ஆகியவற்றுடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களம் கண்டது கள நிலவரத்தையே மாற்றியுள்ளது. இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகள் தாவேகாவிற்கு பெருமளவில் கிடைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இது திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது புதிராகவே உள்ளது. தாவேகா தரப்பினர் தாங்களாகவே ஆட்சி அமைப்போம் என்று உறுதியான நம்பிக்கையில் இருக்க
மறுபுறம் புதிய கட்சிகளினுடைய வருகை எதிர்பார்ப்பு வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு அதிமுக கணக்கு போடுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே ஆட்சி நமதே என்ற அதீத நம்பிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளை தொடங்கியுள்ளன. திமுக தரப்பில் சுமார் 130க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைப்போம் என்ற நம்பிக்கையில் பதவியேற்பு விழாவிற்கான சுப தேதிகளை ஜோசியர்கள் மூலம் கணித்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. அதே சமயம் 5 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை தங்களுக்கு 150 இடங்களை அள்ளி கொடுக்கும் என்றும் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகள் பெரிந்தது தங்களுக்கு பெரும் பலமாக அமையும் என்றும் அதிமுக வியூகம் வகுத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகும் முன்பே இரு கட்சிகளும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அமைச்சர் பதவியை பிடிப்பதற்காக கட்சி தலைமையிடம் இப்போதே காய் நகர்த்த தொடங்கியுள்ளனர். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுக்கு விருப்பமான இலக்காக்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அரியணை ஏறுவார், யாருக்கு அமைச்சர் மகுடம் சுட்டப்படும் என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் மே 4ஆம் தேதி மதியத்திற்குள் விடை கிடைத்துவிடும். அதுவரை தமிழக அரசியல்களும் ஒருவிதமான அமைதியான புயலுக்கு வழிவகுத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக விஷயங்கள் கசிந்த வண்ணமே இருக்கின்றது. அதிலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக என்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் முன்னணி நிறுவனம் ஒன்றின் எக்ஸிட் போல் முடிவுகள் கசிந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அந்த தகவலின்படி அதிமுக 140 இடங்களை கைப்பற்றி தனிபெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் முதல் முறை களம் காணும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 60 இடங்களை பிடித்து மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் ஆளுங்கட்சியான திமுக வெறும் 30 இடங்களுடன் கடும் பின்னடைவை சந்திக்கும் என அந்த பட்டியல் தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமானவை அல்ல என்பதை வாக்காளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி அனைத்து கட்ட தேர்தல்களும் முடிவடைந்த பிறகு எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட வேண்டும். தற்போது கசிந்திருக்கக்கூடியதாக கூறப்படும் இந்த எண்கள் குறிப்பிட்ட கட்சிகளின் ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்ட யூகங்களாகவே அல்லது வதந்திகளாகவோ இருக்க வாய்ப்புகள் உள்ளது. உண்மையான நிலவரம் என்ன என்பது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவில்தான் தெரியவரும். 1967க்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தி இவ்வளவு பெரிய இடங்களை கைப்பற்றுமா அல்லது அதிமுக மீண்டும் அரியணை ஏறுமா என்பது தற்போதைக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.